மேற்கு வங்க தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் ரேஸில் சுவந்து அதிகாரி, அக்னிமித்ரா பால், சமிக் பட்டாச்சாரியா, ரூபா கங்குலி ஆகியோர் முன்னணியில் உள்ளனர். மேற்கு வங்கத்தில் பாஜக முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மொத்தமுள்ள 292 தொகுதிகளில் பாஜக 206 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதலமைச்சர் ரேஸில் மம்தாவை வீழ்த்திய சுவந்து அதிகாரி, பாஜக மாநில தலைவர் சமிக் பட்டாச்சாரியா, பாஜக முன்னாள் மாநில தலைவர் திலீப் கோஷ் ஆகியோர் உள்ளனர். பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்திய பிறகு மேற்கு வங்கத்தின் அடுத்த முதலமைச்சர் அறிவிக்கப்படுவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக சுவந்து அதிகாரி, சமிக் பட்டாச்சாரியா ஆகியோர் அடுத்த சில நாட்களுக்கு டெல்லியில் தங்கியிருக்க பாஜக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பெண் முதலமைச்சரை நியமிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற தலைவர்களாக திகழும் அக்னிமித்ரா பால், ரூபா கங்குலி ஆகியோரும் முதலமைச்சர் ரேஸில் உள்ளனர். பாஜக ஆளும் மாநிலங்களில் டெல்லியில் மட்டுமே பெண் முதலமைச்சர் பதவி வகிக்கிறார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகளின் கேள்வியும் இதுவாகவே இருந்தது. மகளிர் இடஒதுக்கீடு மீது அக்கறை காட்டும் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பெண்களை முதலமைச்சர்களாக நியமிக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. எனவே மேற்கு வங்கத்தில் பெண் முதலமைச்சரை நியமித்து மகளிருக்கு ஆதரவான பிம்பத்தை உயர்த்திக் கொள்ள பாஜக திட்டமிடுவதாக கூறப்படுகிறது.